ஹீரோ இந்த கேம் ஏற்கனவே விளையாடித்தானே அவங்க கிட்டலாம் சொன்னதால அங்கே இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்லாம் வந்து ஹீரோ கிட்ட ரெண்டாவது கேம் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. உடனே ஹீரோ நம்ம சின்ன வயசுல விளையாண்ட கேம் தான் அந்த சாக்லேட் கட் பண்றதுன்னு சொல்றாரு. என்னென்ன ஷேப்ல வரும்னு கேட்குறாங்க. ட்ரையாங்கிள் ரெக்டாங்கிள்லாம் வரும்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ரெண்டாவது கேம் நடக்கிற இடத்துக்கு பிளேயர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போறாங்க. பார்த்தா அங்கே எந்த விதமான செட்டப்பும் இல்லை. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கே தெரியுது இது வேற கேம்னு சொல்லிட்டு. இப்போ அங்கே இருக்க பிளேயர்ஸ்க்குலாம் டைம் கொடுத்து ஒவ்வொரு டீம்லையும் 5 மெம்பர்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ எல்லாரும் 5 பேரா குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ யார் கூட குரூப் ஃபார்ம் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. பார்த்தா பக்கத்துலேயே ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவருக்கு அசிஸ்டண்டா ஒரு பையன் இருப்பான். இப்போ ஃப்ரெண்ட் மேன் வந்து ஹீரோட டீம்லேயே சேர்ந்துருவாரு. 5வது தேர்லாம் யோசிப்பாங்க. ஒரு கர்ப்பிணி பெண் வந்து நானும் உங்க கூட சேர்ந்துக்கிறேன்னு சொல்லும். இப்போ இவங்க 5 பேரும் ஒரு டீமா ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த கேம்ல மொத்தம் 5 ஸ்டேஜ் இருக்கு. ஒவ்வொரு பிளேயரும் ஒரு கேம் விளையாடணும். இதுல யாராவது ஒருத்தர் தப்பா டைம்குள்ள முடிக்கலாம் கூட அந்த டீமே சேர்த்து போயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு டீம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மொதல் கேமான டர்ச்சி ஈஸியா ஜெயிச்சிடறாங்க. அடுத்த கேம்ல ஒரு ஸ்டோன் வச்சு இன்னொரு ஸ்டோன் அடிக்கணும். அதுலயே அவங்க நிறைய டைமை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அதனால டைம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அந்த டீம்ல இருந்த எல்லாரையும் சுட்டு தள்ளிடுறாங்க. இப்ப ஹீரோட டீம்ல இருக்கவங்க யார் யாருக்கு என்னென்ன கேம் விளையாட தெரியும்னு சொல்லிட்டு பேசி வச்சுக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணு கிட்ட சுங்கராக்கா மாதிரி ஒரு கேம் இருக்கு, அது விளையாட தெரியுமான்னு கேட்பாங்க. இல்ல எனக்கு டர்ச்சி தான் விளையாட தெரியும் அந்த பொண்ணு சொல்லிடுவான். உடனே அந்த டீம்ல இருந்த இன்னொருத்தர் எனக்கு 4 அக்கா இருந்தாங்க, எனக்கு அந்த கேம் விளையாட தெரியும்னு சொல்றான். இப்ப ஆளாளுக்கு ஒரு கேமை முடிவு பண்ணிட்டு எப்படி விளையாடலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இன்னொரு டீம் அந்த கேம் விளையாடுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த டீம்ல ஒரு திருநங்கை இருக்காங்க, ஒரு அம்மா பையன் இருக்காங்க, அப்புறம் ஒரு சூனியக்காரி இருக்கா. இவங்க 5 பேரும் சேர்ந்து கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கேம் டர்ச்சியை ஈஸியா விளையாண்டு ஜெயிச்சிடறாங்க. அந்த பையன் அந்த ஸ்டோனை வச்சு இன்னொரு ஸ்டோன் அடிச்சிடறான். அந்த கேமையும் முடிச்சிடறாங்க. 3வது கேம் தான் சுங்கரக்கா விளையாடுற மாதிரி இருக்கும். அதையும் ஒரு பொண்ணு ஜெயிச்சிருவா. இப்ப 4வது ஸ்டேஜ் பொம்பரை ஒண்ணும். இப்ப இந்த சூனியக்காரி பொம்பரை விட்டுட்டே இருப்பா, தப்பா விடுவா. இப்ப பக்கத்துல திருநங்கை பொண்ணுக்கு ரொம்பவே கோவம் வந்துடும். அவளை செம்மடி அடிச்சுட்டு இன்னும் டைம் முடியத்துக்குள்ள வெளிலனா அவனை கொண்டுடுவேன்னு சொல்லுவா. இப்ப இந்த சூனியக்காரி பயந்துட்டே பொம்பரை தொடுவா, அது சரியாயிடும். இப்ப 5வது கேம் ஒரு பாலை வச்சு காலாலே 5 தடவை அடிக்கணும். இப்ப அந்த திருநங்கை அந்த பாலை 5 தடவை அடிச்சிருவாங்க. இவங்க 5 பேர் தான் ஃபர்ஸ்ட் இந்த கேம் ஈஸியா முடிச்சுட்டு அந்த டீம் விட்டு வெளில போயிருப்பாங்க.